சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் எழும்பும் அளவும், ஆமென், நான் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் கிடந்தன. அப்புறம் அந்த அம்மா அப்படியே கண்டினியூ பண்றாங்க, நான் தாயா எழும்பும் அளவும், அல்லேலூயா, நான் ஒரு புருஷனா எழும்பும் அளவும், நான் யுத்தம் செய்கிற யுத்த வீராங்கனையா எழும்பும் அளவும், அப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்லலை. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்தானம் என்ன. பெண்கள் எப்பொழுது தன்னுடைய ஸ்தானம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பவே பெண்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆமா, ஆண்களோடு போட்டி போடுவதற்கு கர்த்தர் பெண்களை என்ன பண்ணல. ஆமா, நம்மளும் அவங்களும் காம்பீட் பண்றதுக்கு, இன்னைக்கு இப்படிதான் உலகம், பெண்களையும் ஆண்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, காம்பீட் பண்ணல, காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அவங்களோட போட்டி போடல, அவர்களோடு இருந்து காரியங்களை செய்கிறது. தெபோராளுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, என்ன தெரியுமா, நான் எழும்புற வரைக்கும் பட்டணங்கள் பாழா தான் கிடக்கும். அல்லேலூயா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன். நீங்க எழும்புற வரைக்கும் உங்க குடும்பம் இப்படி தான் இருக்கும். என் புருஷன் வேலைக்கு போயிட்டா பிரச்சனை மாறிடும்னு நினைக்கிறீங்கல்ல, என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டா ஒரு பிரச்சனை மாறிடும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றி இருக்கிற யாரையும் நீ கை காண்பிக்க வேண்டாம், நீ எழும்பினால், நீங்க எழும்பினால், நீங்க ஒருத்தர், உங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் எழும்பினா போதும். அல்லேலூயா, பாழாக்கப்பட்ட சகலவற்றையும் கர்த்தரால் மறுபடியும் என்ன பண்ண முடியும், பயிர் நிலமாய் மாற்ற முடியும். தெளிவு என்ன தெபோராளுக்குள்ள தெரியுமா, நான் வேற யாருடைய ஸ்தானத்தையும் திருடி எழல, நான் தாயா எழும்புறேன். தாய்னா என்ன, பொறுப்புள்ளவளாய். ஆமென், அல்லேலூயா. ஒரு தாய் தான் குடும்பத்தில் சின்ன குப்பையை எடுத்து அள்ளி போடுறதுலேருந்து சாப்பாடு போடுற வரையும் அந்த அம்மா தான் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆமாம் தானே? ஒரு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்க்கறதுலேருந்து பெரிய பெரிய காரியங்களை பார்க்குறதையும் பொறுப்பு யாருக்கு உண்டு, தாய்க்கு உண்டு. அப்படிதான் இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கோ அதே போல் அவ சொல்கிறா, தாயா நான் எழும்பும் வரைக்கும் இந்த பட்டணங்கள் பாழாய் கிட. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழும்ப நினைக்கிறார். அநேக ஸ்திரீகள் தூசியில் அமர்ந்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி காண்பித்தார். அல்லேலூயா. தூசினா என்ன அர்த்தம்? நீங்கள் வேத புத்தகத்தில் தூசியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்த ஒரு சில நபர்களை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன, துக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது, கவலையிலேயே உட்கார்ந்துருக்கிறது, கடந்த காரியங்களை நினைச்சு அதையே சொல்லி சொல்லி அதிலேயே உட்கார்ந்து இருக்கிறது. இது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். பழையதை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார்.